எல்லாருக்கும் வணக்கம். தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கவசம் வந்து ஒரு உயிரில் ஒரு குடும்பத்தை வந்து காக்கிற ஒரு கவசம். நான் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பாதிக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து முக்கியமாக ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ஸுக்கு காரில் நிறைய பேர் வந்து அதில் நிறைய பேர் கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா அந்த டெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நடக்கிறதுக்கு வந்து ஹெல்மெட் இல்லாத பேர் நிறைய பேர் தான் வந்து அந்த உயிர் பறி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வி நீட் ஹெல்மெட்னு சொன்னாங்க, தலைக்கவசம் வேணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போது பொதுமக்களுக்கு அந்த உணர்வும் இருக்கணுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி தான் இப்போ அந்த பணியை பண்ணிகிட்ருக்கேன். மக்களுக்கு எவ்வளோ தூரம் என்னால் ரீச் பண்ண முடியுமோ, யாருக்கெல்லாம் வந்து என்னால் வந்து ஹெல்மெட் தர முடியுமோ தந்து எத்தனை பேர் ஒருத்தரோட உயிர் காப்பாற்றினா கூட அது பெரிய விஷயம் எனக்கு. ஸோ அதில் வந்து என்னுடைய மன்றமும் சரி, என் மன்றம் சார்ந்த என்னுடைய சகோதரர்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து இந்த பணியில் இறங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அந்தங்கன் படம் முடிஞ்சிச்சு. விரைவில் வந்து ரிலீஸுக்கு வந்து எல்லா பிளானிங் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ அடுத்தது வந்து விஜய் சாரோட சேர்ந்து நடிச்சிட்ருக்கு. அண்ட் ஒரு 2-3 புது கமிட்மெண்ட் வந்திருக்கு, அதுலேயும் நடிக்க போகிறேன். குரல் மட்டும் கேட்குது, ஆள் கேட்கல. நீங்களா சொல்லுங்கள். சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கல, அந்த எதிர்பார்ப்பு மேலே அந்த படம் கண்டிப்பாக அமையும். அப்படிங்களா? என்ன நீங்கள் சொல்கிறத நாங்கள் யூகிக்க முடியும் சார். படம் என்பது வந்து என்ஜாய் பண்ணுறது சார். அது முதல்ல உடச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க. தெரிஞ்சு வாங்க, தியேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் இப்போ சொன்ன உங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு நல்ல ஒரு டைம் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இன்னொரு சகோதரர் கூட சொல்ல நீங்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். அதாவது மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து நீட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க அண்ட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட். அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இறங்குறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு தைரியம் வேணும். இறங்கியிருக்காரு, அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள். நான் இது வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள். ஆனால் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நடிகன் தான், நடிச்சிட்ருக்கேன். என் மூலியமாக என்ன வந்து மக்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுறதுக்கு வந்து எப்பவுமே நான் தயங்கினதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் என்னுடைய மன்ற பசங்க வந்து என்னோட சேர்ந்து என்னோட எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ மக்களுக்கு எந்த பிரச்சனை அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்ம கூட இருந்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்ம இந்த லவ்வும் சரி, அன்பும் சரி, அதுக்கு வந்து திரும்பி ஒரு கைமாற என்ன பண்ண முடியும் நம்ம கேள்வி கேட்போம் இல்லை. இந்த மாதிரி பணிகள் பண்ணும்போது நான் அவங்களுக்கு அவங்க எம்எல்ஏ செலுத்தின அன்புக்கு மாறாக நான் திரும்பி என்ன பண்ண முடியும், இது மாதிரி தான் விஷயங்கள் பண்ண முடியும். அவ்வளோதான் பண்ணுறேன் தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அப்படின்னு என்னங்க? ஆமாம், அதான் நீங்கள் 2 நண்பர்கள் பேசும்போது நீங்கள் வெளியே சொன்னால் எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்குமா? அது அவ்வளோதான். அது உங்கள் ரியாக்ஷன் சொல்லிச்சுல்ல. எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவங்க கொடுத்த ஜீன்ஸ் தாங்க. அது வந்து கடவுளோட பிளெஸிங்ஸ் என் மேலே வச்சிருந்த எல்லா ரசிகர்களுடைய அன்பும், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான், வேறு எதுவும் கிடையாது.